வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். iQOO Neo 7 iQOOவோட அடுத்த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, 6.78 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது 6.2லேருந்து. அது தவிர 870லேருந்து Dimensity 8200க்கு மூவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்ரி, 5000 mAh பேட்ரி, கொஞ்சம் பெட்டர் கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் தான் iQOO போட்டிருக்கு, Neo 7 போட்டிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB 256GB மாடலு. இதில் வந்து கொஞ்சம் 8GB 128GB மாடல், கொஞ்சம் சீப்பர் மாடல் கூட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஃப்ராஸ்ட் ப்ளூ கலரு. ஸோ இதை தவிர பிளாக் கலரும் இருக்குது. சார் வேல்யூ 1.22, இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 1.11. ஸோ கொஞ்சம் 1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போ சொல்கிறது தான் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. 5G பேண்ட்ஸ் நிறையா இருக்குது, N1 N3 N5 N8 N28A. ஸோ 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 4 5G பேண்ட்ஸ் தான் இந்த Neo 7ல். இப்போ வந்து கொஞ்சம் பேண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜனவரி மேனுஃபேக்சரிங் தான். 38,999 போட்டிருக்கு. இது MRP தான். ஸோ MOP ஃபைனல் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மோஸ்ட்லி அண்டர் 35,000 to 30 to 35,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். பாக்ஸில் ஃபோன் இருக்குது. எப்பயும் போல் ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. ஸோ USB Type-C to 3.5 கன்வெர்ட்டர் கூட இருக்குது. சிம் இஜெக்டர் டூலு, USB Type-A to Type-C தான் நினைக்கிறேன், இல்லை Type-C to Type-C. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரு. அதனால் இது மாதிரி iQOO 11 மாதிரி அதே Type-C to Type-C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இதில். ஓகே, ஃப்ராஸ்ட் ப்ளூன்னு போட்டிருக்கு. ஆனால் ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு கலர் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் ஒன்றும் சேஞ்சஸ் அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. ஸோ ஃபேமிலியர் டிசைன், அதே மாதிரி iQOO டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஆனால் ஃபுல்லாக மேட் ஃபினிஷு, ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கேஸ் இருக்குது பாக்ஸ்லேயே, அதனால் பிரச்சனை இல்லை. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரேமும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஸோ மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. பாட்டமில் ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி இல்லை. ஸோ டுவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ப்ரீமியம் மைக்ரோஃபோன், USB Type-C போட்டு, ஸ்பீக்கர் கிரில், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ டாப்பில் வந்து செகண்ட் மைக்ரோஃபோன், IR பிளாஸ்டர் கூட இருக்குது. ரியரில் வந்து 64 MP கேமரா. ஸோ இந்த வாட்டி அல்ட்ரா வைட் தூக்கிட்டாங்க. ஸோ 2 MP மட்டும்தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது. OS மென்ஷன் பண்ணியிருக்கு, நியோ OS கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் அதே 16 MP ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிட்டு UI எப்படி இருக்குது, மற்றெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் இருக்கிற எல்லா ப்ரீலோட் ஆப்ஸ், ஸ்பாட்டிஃபை, பைஜூஸ், லிங்க்டின், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் ப்ரீலோடாக இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ தான் ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு செட்டப் பண்ணோன்னே. ஸோ இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருக்குன்னா, Android 13 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து கம்பைல்ட் இன் ஜனவரி. ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து டிசம்பர் தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இன்னும் அப்டேட் வந்திருக்கா இல்லையான்னு தெரில. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ Android 13 Fun Touch OS 13 தான் ரன் ஆகுது. இவங்க வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு 2 OS அப்டேட்ஸும் 3 செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ Android 14, 15 வரும். அப்டேட்ஸ் இன்னும் 3 வருஷத்துக்கு வரும் செக்யூரிட்டி அப்டேட்ஸு. ஸோ ரேம் எக்ஸ்பென்ஷன் டிஃபால்ட்டாக வந்து 12GBயில் ப்ளஸ் 8GB ரேம் எக்ஸ்பென்ஷன் சொல்லுது. 3.1 GHz, Dimensity 8200. ஸோ டிஸ்பிளேயில் போனால் ஃபுல் HD ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே தான் இருக்குது. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு ஸ்மார்ட் ஸ்விட்சில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். வேணும்னா 120Hz வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஸ்விட்ச்சு பெஸ்ட்டு, பேட்டரி லைஃப்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது AMOLED ஸ்க்ரீனால். ஸோ நம்ம அடுத்தது செக்யூரிட்டிக்கு போயிடுவோம். செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. வைப்ரேஷன் மோட்டார் ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஓகே, டக்குன்னு நல்லா ஆகுது. ஸோ நம்மளோட இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இது பார்த்துருவோம். Dimensity 8000 தான் போட்டிருக்கேன். 8200 ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து 12GB 1.17GB, 2GB 221GB ஃப்ரீயாக இருக்குது.
ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.78 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் தான் இருக்குது. 60 ஹெர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் தான் இருக்குது. பேட்டரியும் சார்ஜிங் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4700லேருந்து போன இதில் 5000 mAh, 80லேருந்து 120 வாட் சார்ஜிங்கும் ஆயிருக்கு. ஸோ டிஆர்எம் இன்ஃபோ போனால் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் 6090 120 தான் போட்டிருக்கு. HDR10 HLG HDR10+ இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ வைட் ஒன் N1 சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பில் HDR வரும். அது தவிர நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் HDR செக் பண்ணியாச்சு, வருது. ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜிகேம் யாராவது கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தால் அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, கிராவிட்டி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஸோ இதில் வந்து NFC மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுலேயும் NFC சப்போர்ட் எதுவும் போடல. அது தவிர டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இதுலேயும் மென்ஷன் பண்ணலை. ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிவிடுவோம். ஓகே, 1080p HDR வீடியோ ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆகுது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அவுட்டோர் பிரைட்னஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெசல்ஸ் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது போன இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஆடியோ செக் பண்ணிடலாம். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஆடியோ குவாலிட்டி ஓகே, நல்லா லவுடாக இருக்குது. மோஸ்ட்லி 70-30 தான் இதில் பார்த்தாலே தெரியுது. அடுத்தது கேமரா. ஸோ மெயின் கேமரா 64MP கேமரா தான் இருக்குது. OS சப்போர்ட் இருக்குது. ஆனால் அல்ட்ராவைட் கேமரா தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் டிஜிட்டல் ஜூம் வந்து 2x 5x 10x வரைக்கும் ஜூம் போகுது. ஸோ இது சூப்பர் மேக்ரோ. ஸோ இந்த 2MP மேக்ரோ கேமரா இருக்குது. ஸோ அது தவிர போர்ட்ரேட்டுக்கு அந்த 2MP டெப்த் சென்சார் யூஸ் ஆகும். ஸோ போர்ட்ரேட்டில் வழக்கம் போல் ஸ்டைல், அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் நைட் போர்ட்ரேட் அந்த ஆப்ஷனுமே, ஆட்டோ சூப்பர் நைட் போர்ட்ரேட் அந்த ஆப்ஷனுமே இருக்குது. வீடியோவில் அப் டு 4K 60 FPS வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்டெபிலைசேஷன், ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் போட்டால் 4K 30 FPS வரும். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் போட்டால் 1080p 60 FPS தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ புதுசாக vlog மூவி மோட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது நியோ 6ல் இல்லை. ஸோ நியோ 7ல் புதுசாக வந்திருக்கு. ஸோ நைட்டு, அவுட்டிங், ஃபுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக vlog மோட் வந்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணி இது போட்டிருக்கு. அதுதான் அந்த மோடு. ஸோ அது தவிர 64MP மோட் இருக்குது. பேனோராமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, ப்ரோ மோட், டாக்குமெண்ட், ஸ்போர்ட்ஸ் மோட், டியூவல் வியூ, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான், நிறைய இதில் இருக்குது. ஸோ இதில் அந்த அப்பர்ச்சர் சிம்பிள் இல்லை, அதனால் மோஸ்ட்லி இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். போர்ட்ரேட் வீடியோ மோடும் மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. iQOO Neo 7 ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 FPSல தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஆஃபில் இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு இல்லை. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஜூம் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதில் வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது போன மாடலில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதான்னு சொல்லுங்கள்.
டைனமிக் ரேஞ்ச். ஸோ குவாலிட்டி சன் பின்னாடி இருந்துச்சுன்னா ஃபேஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ iQOO Neo 6 கம்பேர் பண்ணும்போது Neo 7 ஸ்லைட் அப்கிரேட் தான். கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. Dimensity 8200 ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 8200 எந்த அளவுக்கு 870 பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நிறையா ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வரும். 8+ Gen 1 வச்சு நிறையா ஃபோன்ஸ் வருது. இப்போது இது கூட லான்ச் ஆகிருக்கு. 40,000 வந்து OnePlus 11R கூட லான்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அண்டர் 40,000 டேரக்ட் காம்படிஷன் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் சீப்பரு. ஆனால் ரியல்மி GT Neo 5 கூட வருது, அதுவும் ப்ராமிசிங்காக தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு 8+ Gen 1 வச்சுருக்கு. ஸோ அது 8+ Gen 1 கண்டிப்பாக Dimensity 8200 பெட்டரான ப்ராசஸ் தான். ஸோ காம்படிஷன் நிறையா இருக்குது. ஸோ வாங்க போகிறதுனா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் என்ன ஃபோன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.